ஓம் நம சிவாய. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். சிம்ம ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சிங்கம் மாதிரி தன்னம்பிக்கையோட தைரியமா எதையும் ஒரு அசராம எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட செஞ்சு முடிக்கிற ஒரு வலிமை உண்டு. ஆனா இன்னைக்கு பல பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறது உண்மைதான். ஏன்னா சனி பகவானின் பார்வை எப்படி ஒரு முக்கியமான இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த ஒரு வருஷமா, அதாவது குடும்ப வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கார். குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல். அதாவது நல்லது நடக்கிறது மாதிரியே நடக்கும், ஆனா ஒரு பக்கம் பெரிய கெட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களால இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறவங்களால இருக்கலாம், அல்லது குடும்பத்து சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியுடைய உறவுக்காரங்களா இருக்கலாம். இப்படி மிகப்பெரிய பிரச்சனையை குடும்பத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அதனால கௌரவம், தோல்வி, அவமானம் இதுவும் நடக்கும். இதனால என்ன ஆகும்? செய்யற வேலையில தொழில நஷ்டமாகிட்டு இருக்கு. ஒரு திருப்தி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மனக்குழப்பம், ஒரு தெளிவு இல்லாதது இப்ப நடந்துகிட்டு இருக்கும். உண்மையை சொல்ல போனா மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் சிக்கிக் கொண்டீர்கள். ஏன்னா பகை வீட்டுல உங்களது அதிபதி நீச்சம். இப்ப என்ன நடக்குது? உங்களை சுத்தி மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதாவது வஞ்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை, தொழில், குடும்பம் அல்லது எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கே போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் ஒரு சூழ்ச்சி வலையில சிக்கி இருக்கீங்க. சுத்து போட்டாங்க. இனிமே என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க என்ன உண்மை அப்படின்னா, எல்லாத்துக்கும் தயார். இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த உசுறு கூட போயிட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். இனிமே பொறுக்க முடியாது. நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டியே ஆகணும். என்ன நடந்தது? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஏன் இந்த அவமானம், அசிங்கம்? அப்புறம் ஏன் நம்ம வீழ்த்தப்பட்டோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? இன்னைக்கு வேலை இல்லை, தொழில பெரும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம். குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள், ஒரு சந்தேகம், எந்நேரமும் வம்பு வழக்கு. இத்தனைக்கும் நமக்காக எதுவுமே இல்லை. நாம சந்தோஷத்துக்காக ஒரு பிரச்சனையில போய் மாட்டினோம், ஒரு கடனாளி ஆனோம், கஷ்டப்பட்டோம், உழைச்சி வீணாயிடுச்சு நமக்காக அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்மளை நம்பினவங்களுக்காக, கூட இருந்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு அனாதையாக முடங்கி கிடக்கிறோம். இந்த நேரத்துல தான் நீங்க உஷாரா எழுந்து நடக்க வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப மிகப்பெரிய சூழ்நிலை கைதியா சிக்கி இருக்கீங்க. என்ன செய்யறது அடுத்தது அப்படின்னு தெரியாமலே தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பல சூழ்ச்சிகளின் பிடியில நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு எப்படி தாவேகா தலைவர் நடிகர் விஜய் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில சிக்கி தவிக்கிறாரோ, கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். பார்க்குறவங்க எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கலாம், அது இங்க பிரச்சனை இல்லை. ஆனா புதுசா ஒரு முயற்சி பண்ணி அதுல மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வெளியில வரும்போது பல சூழ்ச்சிகளால அவர் இன்னைக்கு முடங்கி கிடக்கிறார். இது அவருக்கு கட்சிகளால மட்டும் இல்ல, இந்த கிரகங்களாலும் நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் தான் இது. இப்படித்தான் உங்க வாழ்க்கையும் இப்ப அமைஞ்சிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 4 பக்கமும் உங்களை முடக்கிட்டாங்க. எல்லா வாய்ப்புகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முடங்கி போயிருக்கீங்க, குழம்பி போயிருக்கீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டோமோ அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்க. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர்றது இயற்கை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில எத்தனை சூழ்ச்சிகள் வேணாலும் நடக்கலாம், எத்தனை துரோகங்கள் வேணாலும் நடக்கலாம், எத்தனை கஷ்டங்கள் வேணாலும் வரலாம், எத்தனை துன்பங்கள் வேணாலும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகலாம். ஆனா என்னைக்குமே நம்ம கூட இருக்கிறது எது தெரியுமா? நம்முடைய தன்னம்பிக்கை தான், நம்முடைய நம்பிக்கை தான். அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில உங்களை சுத்தி சூழ்ச்சிகளும் துரோகங்களும் மிகப்பெரிய எதிரிகளும் உங்களை வீழ்த்த காத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்து போட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் போராட வேண்டிய ஒரு காலம் இது. வேற வழியே இல்லை. புலிவாலை பிடிச்சிட்டீங்க, விடவும் முடியாது, விடாம இருக்கவும் முடியாது. என்ன செய்யணும்? விடாம அந்த புலியை எப்படி வீழ்த்தலாம்? விட்டீங்கன்னா நீங்க காலி. பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வரலாறு என்னவா இருக்கும்? தோல்வியில போய் நிற்கும். தோல்வியத்தான் வரலாறா எழுதுவாங்க உங்களை பத்தி. அந்த புலிய எப்படி வீழ்த்தலாம், எப்படி தலதெறிக்க ஓட விடலாம், எப்படி மண்டியிட வைக்கலாம், எல்லாமே உங்க கையில இருக்கு. இப்ப அந்த காலகட்டம் இது. நம்ம பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறது ரைட்டு. பாசிட்டிவா நிறைய பேசும். உங்களை பத்தி நல்ல விஷயங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், நல்ல வலிமை, ஒரு பெருமை எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா இங்க நெகட்டிவும் ரொம்ப முக்கியங்க. நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டாதான் பாசிட்டிவை நம்ம பயன்படுத்த முடியும். நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் வராது. ஏன்னா கொரோனாவில் பாசிட்டிவ் வந்தா என்ன செய்வோம்? மிரண்டுருவோம். செக்கப் போகும்போது கொரோனா பாசிட்டிவ் வந்துடக்கூடாது, நெகட்டிவ் வரணும் அப்படின்னு விரும்புவோம்.
எல்லாரும் விரும்பினது அதுதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவும் விரும்பின காலங்கள் உண்டு. ஒரு நோய்க்கு செக்அப் பண்ணோம் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் வரணும்னு நம்ம விரும்புவோம். குழந்தை இருக்குமா, குழந்தை இருக்கா இல்லையா, தள்ளி போயிருக்க அப்படின்னு செக்அப் பண்ணால் அங்கே பாசிட்டிவ் வரணும்னு எல்லாரும் விரும்புவோம். இங்கே தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. அதாவது வெற்றியும் தோல்வியும் மிக முக்கியமானது. இதில் தோல்வி சில நேரங்களில் கிடைக்கணும். இந்த நெகட்டிவ், இந்த நோய் செக்கப்பில் நெகட்டிவ் கிடைக்கிறது மாதிரி வாழ்க்கையிலையும் நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய நோயாயிடும். தோல்வியை நினைத்து வருந்தவும் கூடாது, தோல்வியால் துவண்டு போகவும் கூடாது. இந்த நேரத்தில் தான் 15 வருடத்துக்கு அப்புறம் குரு அதிசார பயிற்சியாக உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பெருமூச்சு விடுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம், ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உச்ச வீட்டில் குரு போனாலே 100% இல்லை, நீங்க எதுல ஜெயிக்கணும், என்ன நினைக்கணும், எதுல சாதிக்கணும், எதுல தோத்தீங்க, எல்லாத்துலயும் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு இந்த அமைப்பு இருக்கு. என்ன செய்யணும் இப்ப நீங்க, அதுதாங்க நான் சொன்னது மாதிரி முக்கியமான விஷயம். பொதுவாகவே உங்களுடைய குணம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, எங்க பேரு மாணிக்கம், எங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா. அப்படியான இன்னொரு பக்கத்தை நீங்க காட்ட வேண்டிய நேரம் இது. எப்பொழுதுமே அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். கோபம் வந்தா என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. தோல்வி வந்தா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கு, உங்களுக்குள்ளார ஒரு திறமை இருக்கு, உங்களுக்குள்ளார ஒரு பவர் இருக்கு. அது என்ன தெரியுமா, நினைத்ததை முடிப்பவர்கள் நீங்கள். யார் எதிர்த்தாலும் சோர்ந்து போகாம எதிர்த்தவங்களை மண்டியிட வைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால உங்க வாழ்க்கையில என்னைக்கா இருந்தாலும் தோத்து போக மாட்டீங்க. அப்ப வந்த தோல்வி தோல்வி இல்ல, ஒரு சின்ன தடைக்கல், ஒரு சின்ன தடை, ஒரு தடுமாற்றம். உலகமே சொல்லலாம் நீங்க தோத்து போயிட்டீங்க, ஓடி போயிடுங்க, காணா போயிடுங்க. இன்னைக்கு இது தோல்வி அல்ல, ஒரு சின்ன வேகத்தடை. நீங்க வேகமா போயிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்ததுல, அது வேலையிலையோ தொழிலையோ அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டுருப்பீங்க, மிரண்டிருப்பாங்க. எதிரிகள் கண்ணுக்கு அது குளுமையா இருந்திருக்காது, நெருப்பை கக்கி இருப்பாங்க, வயிற்றுல நெருப்பு எரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு சூழ்ச்சிகளாலும் இந்த கிரகத்தின் அமைப்புகளாலும் ஒரு வேகத்தடையில மெதுவா போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிருப்பீங்க. வந்த வேகத்துல அந்த வேகத்தடையில ஏறும்போது ஒரு சின்ன தடுமாற்றம், கீழே விழுந்தாச்சு. நமக்கெல்லாம் கீழே விழுறது புதுசா என்ன, என்னைக்குமே புதுசு இல்லை. விழுந்து எழுந்திருச்சு அதை விட மிக வேகமாக ஓடக்கூடியவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? நாங்கெல்லாம் யாருங்க? இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுத்திருக்கிற தகுதி அதுதான், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலம் அதுதான். ரொம்ப உற்சாகமா இருக்கணும் நீங்க, ரொம்ப பரபரப்பா இருக்கணும் நீங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும் நீங்க. யார் எது பேசினாலும் எது சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், இவர்கள் வீழ்த்த வந்தவர்கள், இவர்கள் வாழ்த்த வந்தவர்கள், இவர்கள் தூக்கிவிட வந்தவர்கள், இவர்கள் தடுக்கிவிட வந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பிரச்சனை வரட்டுங்க, எத்தனை மனிதர்கள் மோதட்டும், அத்தனை பேரையும் லெஃப்ட்ல தள்ளிவிட்டு ரைட்ல உங்கள் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதுமே இது. இந்த பிரபஞ்சம் இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விதி. என்ன கேள்வி, இதிலிருந்து எங்களால மீள முடியுமா? இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா? தோத்த இடத்துல நாங்க ஜெயிச்சு காட்டுவோமா? அவமானப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டுவோமா? அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியுமா? கவலைப்படாதீங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உச்சமற்ற குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 12ஆம் வீட்டுல அயன சயன போக ஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார். ஒரு நிம்மதியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கணும். இனிமே நீங்க இழந்ததை எல்லாத்தையும் லாபமாக திருப்பி கொடுக்கணும். எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அடுத்தவர்களுக்காக, எந்த கௌரவம் எந்த இடத்துல போச்சோ இது எல்லாமே அதே இடத்துல உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, மிகப்பெரிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க போகிறார். 12ஆம் வீட்டுல குரு மிகப்பெரிய வலிமையோட வந்து அமர்றாரு. அது எந்த இடம்? விரய வீடு. வந்து அமர்றது கொஞ்சம் சிக்கல் தான். பெரிய விஷயத்துல, அதாவது ஒரு பணம் முதலீடு போடுறீங்க, அல்லது பணம் கை மாறுது, அல்லது சொத்து யாருக்காவது எழுதி கொடுக்குறீங்க, அல்லது வாங்குறீங்க, அல்லது வேலைக்கு பணம் கட்டுறீங்க, அல்லது ஒரு முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் முதலீடு போட்டு பெருசா விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்க கையில இருந்து போற ஒவ்வொரு விஷயமும் நீங்க செயல்படுத்துற ஒவ்வொரு பெரிய காரியத்திலையும் 4 கண் 5 கண் வைக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய சிந்தனை முழுவதும் அதுல வைக்கணும், யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். விரைய வீட்டுல குரு வந்து அமர்ந்தா, அதுவும் உச்ச வீடு விரைய வீடு அப்படிங்கும்போது பெரிய நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒன்றும் இல்லை, பெருசாலாம் யோசிக்க வேண்டாம், எதையுமே பெருசா செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிங்க. சின்னதா செய்யுங்க. சின்ன முதலீடு, சின்ன நஷ்டம்,
போனால் போகட்டும், போடான்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பெருசாக எதையாவது இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்க அப்படின்னா அது எப்பொழுதுமே நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம் அந்த பிரச்சனை. அதிலிருந்து மீள்றது இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமாயிடும், பெரிய மன உளைச்சல் ஆகிடும். அவ்வளோதான். நீங்களே மீளணும்னு நினைச்சாலும் உங்கள் மனசு அங்கேருந்து மீளாது. ஏதாவது பெரிய குற்றத்தை இழைக்க வேண்டியது வரும். ஏதாவது கோர்ட்டு, வம்பு, வழக்கு இதெல்லாம் பெருசாக சிக்கிப்பீங்க. எதையுமே பார்த்து செய்ய வேண்டிய காலகட்டம் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். சரி, அவருடைய பார்வை என்ன செய்யுது? கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பார்வை என்ன செய்ய போகுது அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அற்புதம் நிகழப்போகுது. சுகஸ்தானத்தை பார்க்குறார். நிலம், வீடு, வண்டி, வாகனம், அந்த வீட்டை பார்க்குறார். உண்மையாக கொடுத்து வைத்தவர்கள் 1 மணி நேரம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சாலே நீங்கள் பூந்து விளையாடுவீங்க. ஆனால் 2 மாதம் கிடைச்சிருக்கு. எப்படி? 2 மாதம் கிடைச்சிருக்கு. என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்குங்க. பெரிய சீர்திருத்தத்தை நடத்துங்க. பெரிய சீர்திருத்தம்னா என்ன? எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் களை எடுங்க. நிறைய களை முளைச்சிருக்கு. இப்போ அதை உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலையும், குடும்பத்தில், வேலையில், தொழிலில், ஜீவனம் வரக்கூடிய எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் களை எடுக்கணும். மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தணும். குரு பகவான் அதுதான் சொல்கிறாரு. தர்மத்துக்காக, நியாயத்துக்காக நீங்கள் எது வேணாலும் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்காக செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம். உண்மையாக இந்த 2 மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க, கொஞ்சம் வாய்ப்புகளை பயன்படுத்துனீங்க, கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆடம்பரமாக போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு. ஆடம்பரம்னு நினச்சிக்கிட்டு வாழலனாலும் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். அது அடுத்தவங்க கண்ணுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆடம்பரமாக தான் தெரியும். சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டிய, அதற்காக முயற்சி பண்ண வேண்டிய, அல்லது அதற்காக ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது. எத்தனையோ வருஷங்களாக சில விஷயத்தில் நீங்கள் ஆர்வப்பட்டிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க, கனவு கண்டிருப்பீங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், ஆனால் நமக்கு நேரம் வரலையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு அழகான வீடு, ஒரு ஆடம்பரமான கார், ஒரு சொத்து, நகை. ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு குரு. உங்களை சுகமாக வச்சுக்கிறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு. அதனால இந்த காலகட்டத்தில் இந்த சுகஸ்தான பார்வையை நீங்கள் பயன்படுத்திங்க. உங்களால் முடியாது எதுவுமே இல்லை, நீங்கள் நினச்சாதான் முடியும். அதுதான் இங்கே முக்கியம். இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, எதுவுமே நடக்கலை, இப்படியே தான் இருக்குது. ஏன் உங்கள் வீட்டில் வந்து ஜோசியர்கள்லாம் தடுத்தாங்களா? நீங்கள் என்ன செய்யணுமோ அதை காலமறிந்து செய்யணும். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம். அதாவது மாற்றி மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தோல்வி. காலம் அறிந்து செய்யணும். அதற்குத்தான் இந்த ஜாதகம். இந்த காலத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். தோல்வி அடைய நேரத்தில், நஷ்டம் அடைகிற நேரத்தில் முதலீடு போட்டால் நஷ்டம்தான் அடையும். லாபம் வர நேரத்தில் முதலீடு போடுறீங்க, செலவு பண்ணீங்க அப்படின்னா லாபம் வரும். மாற்றி செய்யும் போது மாற்றி தான் நடக்கும். ஒரு அதிகாரத்தோடு இருங்க அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அதிகாரம் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த அதிகாரம் பண்ணும்போது உங்களுடைய வலிமை அதிகரிக்கும். எங்கே அதிகாரம் பண்ணணும்? வெளியில், வேலையில், சமூகத்தில், அரசியலில், அரசு துறையில், நீங்கள் செய்கிற தொழிலில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதிகாரத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணும். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி. இந்த 4ஆம் வீட்டில் குரு பார்வை விழுறது பல நன்மைகள் நடக்கும். பல லாபத்தால் வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்க போறீங்க. இந்த 2 மாசத்துல பெரிய சாதனை செய்ய முடியாது. பெரிய கோடீஸ்வரனா ஆக முடியாது. குடும்ப கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ப்போமா? முடியாது. நோய் சுத்தமா தீந்துருமா? தீராது. ஆனால் அதற்கான சோர்ஸை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 10 லட்சம் கடன் இருக்குது, 10 கோடி கடன் இருக்குது, அல்லது மிகப்பெரிய நோய் இருக்குது, அல்லது வேலையை விட்டு வெளில வந்துட்டீங்க, அல்லது தொழிலில் பெரிய நஷ்டத்தில் வீட்டில் முடங்கி போயிருங்க, வியாபாரத்தில் அப்படிதான். அப்படி இருந்ததுன்னா 10 லட்சம் கடன் இருக்குது, 10 கோடி கடன் இருக்குன்னா அந்த 10 லட்சத்தை எப்படி அடைக்கலாம், எப்படி இனிமேல் அடைக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிரும், ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அப்போ என்ன நினைப்பீங்க? ஆஹா, இந்த கடனை நம்ம அடைச்சி முடிச்சிடலாம், நம்பிக்கை வந்துருமா? அது மாதிரி ஒரு தொழில் செய்வீங்க, ஒரு வேலையில் ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. இது வரைக்கும் அலட்சியமாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இனிமே அதிரடியாக ஆழமாக சிந்திச்சு எடுக்க போறீங்க. அப்போ எடுக்கும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கான, மாதம் மாதம் கடனை அடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அமைஞ்சிடும். அதுபோல் நோய், எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், எந்த ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுக்கணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், அதற்கான முடிவு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கண்டினியூவாக பண்ணும்போது அந்த நோய் போயிடும். என்ன வேலையில் போய் சேரணும், ஒரு வேலையில் போய் சேர்றது, அப்போ வேலை பிரச்சனை முடிஞ்சிடும். ஏதாவது தொழில் செய்யணும், தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அது வாழ்க்கை பூரா உங்களுக்கு அது நல்ல லாபத்தை கொடுக்கும். அதைத்தான் நான் சொல்ல வர்றது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 மாசத்துல வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறுவதற்கான
அந்த தகுதியை வளர்த்துப்பீங்க, அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுப்பீங்க. அதாவது 2 மாசத்துல வீடு கட்ட முடியாது, ஆனா அடித்தளம் போடலாம்ல. அடித்தளம் போட்டுட்டா வீடு கட்டிடலாம். அந்த அடித்தளத்தை இப்ப போடுவீங்க. அதனால மிகப்பெரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. எத்தனை அவமானம் இது வரைக்கும், எவ்வளவு ஏளனம், எவ்வளவு மோசம் போனீங்க. இனிமே அந்த வீட்டை குரு பகவான் உச்ச பார்வையாக பார்த்து அந்த அவமானப்பட்ட இடத்துலயே அப்படியே விஸ்வரூபம் மாறி நிப்பீங்க. எந்த விஷயத்துல உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எந்த விஷயத்துல ஏளனப்படுத்தினாங்களோ, சுய கௌரவம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். நீலாம் மனுஷனான் இருப்பாங்க. உங்களுடைய புகழ் மங்கி இருக்கும். உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு அவமானப்படுத்துவாங்க. உங்க முன்னாடி பேச மாட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க. அது இதுக்கு முன்னாடி தான், இனிமே உங்க முன்னாடியே பேசுவாங்க. அதுதாங்க இங்க இருக்கிற அவமானத்திலேயே பெரிய அவமானம். எப்பொழுதும் என்ன தெரியுமா நினைப்போம், நம்ம அவமானப்படும் போது ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, நமக்கு பின்னாடி தானே பேசிட்டு போறாங்க, பரவாயில்ல, கெட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு போயிடுவோம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே வந்து பேசுவாங்க, நம்ம கண் பார்வையில வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதுதான் இருக்கிற கொடுமையிலே கொடுமை. அப்ப உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான நேரம் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியணும். இதன் மூலியமா தெரிஞ்சிருப்பீங்க, நீங்க பட்ட அவமானத்தை சரி செய்யக்கூடிய ஒரு காலம். அவங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஊர்ல நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க, சொந்த பந்தமே அவமானப்படுத்தி இருக்கும், குடும்பமே அவமானப்படுத்தி இருக்கும். ஊரை விட்டு ஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என் பக்கம் நியாயம் இருக்கு, நான் தப்பு செய்யல அப்படின்னு அதிலிருந்து மீண்டு உங்கள் நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்றும் இல்லை, திருப்பி அடிப்பீங்க, பலமா அடிப்பீங்க, அதில் ஜெயிச்சு வருவீங்க. எதனால் அவமானப்பட்டீங்களோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பெரிய திட்டம்லாம் தீட்ட வேண்டாம், ஏன் முடங்கி கிடக்கணும்? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாது. அந்த மாதிரி தான் உங்களுடைய வெள்ள மனசுக்கு உங்களால் எதையும் சாதிக்க முடியும். எங்கேருந்து விழுந்தாலும் எழுந்திருச்சு நடக்க முடியும். எத்தனை பேர் சூழ்ந்தாலும் திருப்பி அடிக்க முடியும். அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய சாதுங்க நீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது உங்களுடைய கோபத்தின் உச்சநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இந்த நேரத்தில் நீங்க கோவப்பட வேண்டிய ஆள், கோவப்பட்டே தான் ஆகணும். சில நேரத்தில் அமைதியா இருக்கிறதும் குத்தம், சில நேரத்தில் கோவப்படுறதும் குத்தம், சில நேரத்தில் கோவப்படாததும் குத்தம். இங்க கோவப்படாம இருந்தீங்க அப்படின்னா உங்களை வீழ்த்தி குழிக்குள் தள்ளிவிட்டு மூடி அங்க ஒரு செடியை கொடியை நட்டுருவாங்க. விழித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் உச்ச வீட்டுக்கு போயிருக்காரு. 12 ராசியிலேயே வெறித்தனமா வேட்டையாட போறது நீங்க தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சுத்து போட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். இனிமே எல்லாத்துக்கும் தயாராயிருங்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கு, உங்க பக்கம் தர்மம் இருக்கு, தன்னம்பிக்கை அதிகம் இருக்கு. நீங்க சொல்றதுதான் இனிமே கேட்கணும். குட்ட குட்ட குனிஞ்சிங்கல்ல, நிமிந்து மட்டும் பாருங்க. இப்படி இருக்கிற கருத்தை இப்படி வச்சுட்டு பேசி பாருங்க, மிரண்டுருவாங்க. உங்களுடைய முயற்சி நெருப்பு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அடின்னு சொல்லுவாங்களா, முதல் அடி, இனிமே வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிக பெருசா இருக்கும். அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க எது சொன்னாலும், எது செய்தாலும், எது பேசினாலும் சரி, 1000 அர்த்தம் இருக்க போகுது. நிறைய அடிபட்டீங்க. காயம்பட்ட சிங்கத்தின் மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய அடிபட்டாச்சு, துரோகத்தை அனுபவிச்சாச்சு, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் புரிஞ்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? யார் துணை? அந்த ஈசன் தான் துணை. யாருமே வேண்டாம். உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வரும். ஏதாவது ஒரு 15 வருடம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். யாருக்கு நீங்க உலகத்துல யாருக்கு நீங்க பார்த்தாலும் சரி, ஒரு 15 வருஷம் வீக்கில் இருப்பாங்க. அவங்களுடைய புகழ் பயங்கரமா தெரிக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. எல்லாருக்குமே சரி, ஒரு வாய்ப்பு. அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2 மாசம் தான் டைம். எப்படி? 2 மாசம் தான் உங்களுக்கு சரியான நேரங்கிறது. இந்த உலகம் என்ன, நீங்க இருக்கிற துறையில யார் எப்படி, நிறைய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த அமைப்பு. அதாவது தோல்வி அப்படின்னா எல்லாருக்கும் எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. தோல்வியை கண்டாலே நம்ம பயப்படுறோம், தலதரிச்சு ஓடுறோம். ஐயோ, வாழ்க்கையில தோத்துறவே கூடாது, தோத்துட்டா அது அவமானம், அசிங்கம். தோல்வின்னா என்ன தெரியுமா? ஒரு தோல்வி போதும் நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. மனிதர்களையும் புரிஞ்சுக்கலாம், சூழ்நிலையும் புரிஞ்சுக்கலாம், நம்ம குடும்பத்தை பத்தியும் புரிஞ்சுக்கலாம். ஒரு தோல்வி போதும் நம்ம வாழ்க்கையில. அதுக்கு தான் முதல்ல தோற்போம். அந்த தோல்வி தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது. எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், சூழ்நிலையையும் பிரச்சனையையும் காரணம் காட்டாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரபஞ்ச விதி என்ன? 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும், 1000 யானைகள் சூழ்ந்து வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம் தான் இப்ப எங்க இருக்கீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த பிரபஞ்ச வரலாறு மறைத்து விடும், புறக்கணிச்சிரும். வரலாற்றுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயமா? வரலாற்றில் யார் இடம் பிடிச்சிருக்கா? ஜெயிச்சவங்களும் அவர்களை எதிர்த்து தோத்தவர்களும் தான். ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் முக்கியம் இல்லைங்க, களத்துல கலந்துக்கிறதா முக்கியம். தோத்துட்டோமே
அதாவது களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பல தடைகள் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எலெக்ஷன் 6 மாசம் இருக்கு, ஆனால் இப்ப களத்துக்குள்ளார வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதுக்கு முன்னாடி எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு சூழ்ச்சிகள். இன்னும் களத்துக்கே வராத அவரை இந்த அடி அடிக்கிறாங்களே. அப்படித்தானே உங்களது சூழ்நிலையும் இருக்கு. அதுல இருந்து மீண்டு வந்தாதான் வாழ்க்கை, மீண்டு வந்தாதான் வெற்றி, மீண்டு வந்தாதான் சரித்திரம், சாதனை, வரலாறு. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவீங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, இந்த பிரச்சனை என்ன ரொம்ப பாதிச்சிருச்சுங்க, வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு இருக்கு, முடங்கி கிடக்கிறேன், எனக்குன்னு ஆறுதலுக்கு யாரும் இல்லை, யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, கூட பிறந்தவங்களே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அண்ணன் தம்பி சரியில்லை, அக்கா தங்கச்சி சரியில்லை, என்னுடைய உழைப்பெல்லாம் உறிஞ்சினவங்க இன்னைக்கு நான் அனாதை ஆக்கிட்டாங்க, ஏதோ ஒரு ஆறுதலுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். உங்களால முடியாது, இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. யார் இருக்கா உங்களுக்கு? இந்த உலகமே இல்லைனாலும் பரவாயில்ல, முருகன் இருக்கிறார், சரவணன் இருக்கிறார், சண்முகன் இருக்கிறார், வேல்வேல் வெற்றிவேல். இந்த சூழ்நிலையில தன்னம்பிக்கையும் கொஞ்சம் சிந்தனையும் கொஞ்சம் முயற்சியும் இருந்ததுன்னா போதும். இந்த இடத்துல இருந்து உங்களால ஈஸியா ராக்கெட் மாதிரி வெளியில வந்து போயிட்டே இருக்க முடியும். உயர 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 போயிட்டே இருக்க முடியும். இந்த 3 விஷயம் தான். கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? மிகப்பெரிய பாக்கியம்ங்க. இந்த ஒரு 2 மாசத்துல என்னதான் சனி பகவான் அவருடைய கர்மாவை தர்மத்தின் வழியில நடத்திக்கிட்டு இருந்தாலும், குரு பகவான் அவருடைய நியாயமான வழியில உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு 2 மாசம் அப்படி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறார். என்ன சொல்ல வராரு? தம்பி இந்த மாதிரி அலட்சியமா இருக்காது, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே வேண்டியதில்லை, இதெல்லாம் ஒரு மாயை, இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு மாயை, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். உங்களுடைய சந்தோஷத்தையும் சுகத்தையும் சிரிப்பையும் நீங்க விடலாமா? நான் பலமா வந்திருக்கேன், நீங்க கவலைப்படுற? வண்டி வேணுமா, வீடு வேணுமா, நிலம் வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், அதை வாங்கறதுக்கு நீ ரெடியா இல்லையா, இப்படி முடங்கி போயிருக்கிறியே அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இது. யோசிக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு யோசிக்கிற அந்த புதன் பகவானும் சுக்கிரன் வீட்டில், எதையுமே தைரியமா செய்யக்கூடிய சூரியனும் அந்த சுக்கிரன் வீட்டில், விவேகத்தோடு வேகமாக செயல்படக்கூடிய செவ்வாயும் சுக்கிரன் வீட்டில். இதுதாங்க காலம். உங்களுக்கு வள விரிச்சதை இப்படிதான் எசக்க பிசுக்கா போய் மாட்டிப்பீங்க. பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆசை வார்த்தையில விழ வச்சு உங்களை ஈஸியா கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னதான் இந்த சுகம், காம சுகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா இந்த கௌரவத்தோட கட்டுப்பாட்டோட அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிறது தான் அது மிகப்பெரிய பாக்கியம். அதெல்லாம் கிடைக்கணும்னா மிகப்பெரிய யோகம் வேண்டும். இந்த நேரத்துல சிக்கிக்காதீங்க, மிகப்பெரிய யோகம். கவலைப்படாதீங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த 2 மாசத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது, தானா மாறாது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே வீடியோ ஃபுல்லா சொல்றது, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும்போது அதை பயன்படுத்த நீங்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம யாரையும் குத்த சொல்ல முடியாது. கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கீங்க பஸ் ஸ்டாண்டில், என்ன ஊருக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, நிற்கிறீங்க, பல குழப்பங்கள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ் வந்து நிற்கிது. அந்த பஸ்ஸை பார்த்துட்டு உடனே அதில் ஏறிடுவோம் அப்படின்னு யோசிக்காம பல யோசனை, இந்த பஸ் எங்கே போகுதோ, இந்த பஸ்ஸு போகும்போது ஏதாவது விபத்தில் சிக்கிடுமோ, வேற ஊருக்கு போய் நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருமோ, இப்படி பல சந்தேகத்தில் யோசிச்சுட்டே இருந்துட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுட்டு தான் இருப்பீங்க. அடுத்த வாய்ப்புகள் உடனேலாம் வராது. அடுத்த வாய்ப்பு வர்றதுக்கு பல மாதங்களாகும், பல வருடங்களாகும். நம்ம ஆயுசு கூட இந்த வலியிலையும் வேதனையிலையும் முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இவ்வளவு எளிதா நான் புரிய வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிடுவோம். பஸ் வேற ரூட்ல போதா இறங்கிப்போம், இதுல தப்பு இல்லையே. ஆனா ஏறாம இருக்கிறதா இங்க பிரச்சனையே. ஏதோ நாம போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் தூரமாவது போய் இறங்கிட்டோம், அடுத்த பஸ்ஸுக்கு காத்திருப்போம், அது வேற. ஆனா ஏறணும். அப்படித்தான் இப்ப கிடைக்கிற வாய்ப்புகளை நம்பிக்கையோட நீங்க பயன்படுத்தணும், முயற்சி பண்ணணும். பாக்கியம் அமைஞ்சிருக்கு. இந்த 2 மாசம் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன், நீங்க வேணா முயற்சி பண்ணிக்கங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? துடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? தூங்காம ஏக்கத்துல இருந்தீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த 2 மாசம் உச்ச வீட்டில் குரு பகவான் வந்து அப்படியே ராஜா மாதிரி உட்காந்து, அதைத்தான் குரு பகவான் அதிரடியா சொல்லியிருக்காரு. சும்மா அலட்சியமா சொல்லல, உச்சம் பெற்று சொல்லுகிறார், அதிகார தன்மையோடு சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார். யார் எங்கே? அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து துன்பங்களையும், அனைத்து துயரங்களையும், அனைத்து எதிரிகளையும், துரோகிகளையும் முடக்குங்கள். யாருக்கு எதிராக?
நண்பர்களுடைய தோழிகளுடைய சுகத்துக்கு எதிராக, சந்தோஷத்துக்கு எதிராக எது இருந்தாலும் அதை முடக்குங்கள் அப்படின்னு கட்டளை இடுகிறார். இது ஒண்ணு போதாதா? ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இங்க என்ன தெரியுமா? 3 விஷயம்தான். குடும்பத்துக்கு நேர்மையா இருங்க, தொழிலுக்கு நேர்மையா இருங்க, உங்களுக்கு நேர்மையா இருங்க. இந்த 3 விஷயத்தை இந்த 2 மாசத்துக்கு கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அது பழகிடும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை கடைபிடிப்பீர்கள். அடுத்தது என்ன? கொட்டி பறக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்களுடைய புகழும், உங்களுடைய பெருமையும், உங்களுடைய கௌரவமும் கொடி மாதிரி பறக்கும். காத்துல பறக்க கூடாது, கொடியாக பறக்கணும். காத்துல பறந்தா இது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம சொல்லலாம். எல்லாமே உங்க கையில இருக்குங்க. நீங்க இன்னைக்கு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கை. உங்க கையில மேஜிக் டூல்ஸ் இருக்கு. கடவுள் சொல்லிட்டார், எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திங்க. என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில். அடுத்தது எங்க பாக்குறாரு அப்படின்னா பகை வீட்டை பாக்குறாரு குரு பகவான். பகைவர்கள் அஞ்சி நடுங்கி ஓட போறாங்க. கடன்லாம் இருக்காது, காணா போயிடும். சிங்கிள் பேமெண்ட்ல அந்த கடனை முடிப்பீங்க. ஒரே பேமெண்ட். ஆச்சரியப்படுவாங்க, இந்த 2 மாசத்துல கோடிக்கணக்கான கடனை அடைச்சிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதற்கான வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க, அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. 2 கோடி வாங்கியிருக்கீங்க, மாசத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அதற்கான ஒரு வேலை, தொழில் அல்லது முயற்சி எதையாவது ஒன்று செய்வீங்க. 2 கோடி வாங்கினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு வருமானத்தை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மாதம் மாதம் அந்த இஎம்ஐயை கட்டுற அளவுக்கு இப்போ ஒரு நல்ல முயற்சியை முடிவு எடுப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதற்கான வழி கிடைச்சிரும். நோய் இருந்ததுல குடும்பத்தில் அல்லது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ நோயால் மிகப்பெரிய செலவுகள் வந்துகிட்டு இருந்திருக்கும், விரயமாயிட்டு இருந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செலவும் அந்த நோயை கட்டுப்படுத்தும், சரி பண்ணும். இது வரைக்கும் நோயில் முன்னேற்றமே இருந்திருக்காது, அந்த நோய் வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் அல்லது அது குறையாது. இப்போ நீங்கள் பண்ணுற செலவு வந்து நோயை கட்டுப்படுத்தும், குறைக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ செலவு பண்ணுங்க. கடனும் நோயும் எதிரிகளும் காணாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு அற்புதமான காலகட்டம். உண்மையாக சந்தோஷப்படுங்க. மீண்டும் சிங்கமாக மாறி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதற்கான அடித்தளத்தை கண்டிப்பாக போட போறீங்க. அடுத்தது பார்த்தோம்னா 8வது வீட்டில் குரு பகவானின் பார்வை விழுது. இங்க அவமானம், பெரிய தவறு செய்யறது, பெரிய துரோகம் அடையிறது, அதாவது வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தீங்க. இப்ப நீங்க அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க போறீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது, அவ்வளவுதான். உங்கள் துறையில ஒரு சாதனையை நிகழ்த்த போறீங்க. ஒரு வேலையில இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் பெரிய சாதனையாளனா வரப்போறீங்க. உலகமே உங்களை பத்தி பேசும். அதாவது ஒரு சின்ன வேலையில இருக்கேன், உலகம் பேசலன்னு கேட்கக்கூடாது. ஒரு சின்ன வேலையில இருந்தாலும் அங்க இருக்கிற 10 பேர் உங்களை பாராட்டுவாங்க. 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்க உங்க திறமையை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த 1000 பேர் உங்களை பாராட்டுவாங்க. அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உங்களை பாராட்டும். இப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஏதாவது ஒரு வகையில இப்ப நீங்க பிரபலமாக போறீங்க. அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்க கூடவே இருக்கும். பல செல்வங்களை, பல புகழை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்கிற அந்த கனவை நனவாக்க முயற்சி பண்ணணும். மண்டைக்குள்ள நிறைய இருக்கும், நிறைய சிந்தனை ஓடிட்டு இருக்கும், நிறைய கனவு இருக்கும், நிறைய முயற்சி பண்ணணும்னு ஆசை இருக்கும். எல்லாத்தையும் முடக்கி போட்டு வச்சிருப்பீங்க, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் வெளியில எடுங்க, ஒன்னொன்னா செலக்ட் பண்ணுங்க. நிறைய சிந்தனைகள் இருக்கும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்கள் துறையில நீங்க சாதிக்கிறதுக்கு நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க. அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்கள் துறையில சாதிக்கிறதுக்கு நிறைய வழிகளை நீங்க வச்சிருப்பீங்க, நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க. இப்ப அதை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் இது. கொண்டு வந்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகும். ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆயிடுவீங்க. இப்பெல்லாம் மீடியா குடிசையில இருக்கிறவங்களை கூட புகழடைய வச்சுருது ஒரே நாள்ல. ஏதோ ஒரு வகையில நீங்க பிரபலம் ஆகலாம். நல்ல சிந்தனை இருந்தா புகழாக அது மாறும். கெட்ட சிந்தனை இருந்தா அது என்ன ஆகும்? அவமானப்படுத்தி கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு அப்படி கொண்டு போய் விட்டுரும். எல்லாமே நடக்குங்க. எல்லாருடைய மனித வாழ்க்கையிலும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அதை தேர்ந்தெடுக்கும் போதுதான் அவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் உலகத்துக்கு அறியப்படுகிறார்கள். எல்லா நேரத்திலும் உண்டு. அதாவது கெட்ட எண்ணத்தோட நாம எதை முயற்சி பண்ணாலும் இந்த நேரத்துல அந்த சூரியனின் வெப்ப கதிர்க்கு ஆளாக நேரிடும். ஏன்னா அவருடைய பார்வை சனி வீட்டில் கடன் நோய் எதிரி பார்வையாக விழுது. அந்த வீட்டில் உங்களுடைய அதிபதி வந்து நீச்சம். 6வது வீட்டில் குரு பார்வை விழுது. அங்க உங்க அதிபதி நீச்சம். நீங்க எந்த தவறு செய்தாலும் தண்டனைக்கு ஆளாகலாம். சனி பகவான் காட்டி கொடுப்பார். அதே போல நல்ல எண்ணத்தோட நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா புகழுக்கு ஆளாகலாம். குரு பகவான் உங்களை காட்டி கொடுப்பார். இதுதான் 2 கிரகமும் ரெடி, நீயா நானா. அதாவது புகழடைஞ்ச மன்னனாக சிம்மாசனத்திலா அல்லது புகழ் மங்கிய கெட்டவனாக ஜெயிலையா. மிகப்பெரிய வெற்றியும் வாழ்க்கையும் உங்களுக்காக காத்திருக்கு. அதை அடையிறது அல்லது இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றது உங்க கையில இருக்கு. நண்பர்களே, தோழிகளே, எது நடந்தாலும்
நன்மைக்கே அப்படின்னு கடந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். மூழ்கி போயிடாதீங்க. உங்களுக்குள்ளார ஒரு வலையை அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரே முடங்கி போயிடாதீங்க. மீண்டு வாங்க, எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுவுமே தெரியாத, உலகமே புரியாத ஒரு குழந்தை கூட விழுந்தா எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு தான் பார்க்கும். எத்தனை முறை விழுந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருச்சு நடக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். எதுவுமே தெரியாத குழந்தை அப்படின்னா நாமெல்லாம் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம், எப்பொழுதுமே சொல்லுவோம். அடுத்தது, நம்ம எப்பொழுதுமே பரிகாரத்தை விட மாட்டோம். நமக்குன்னு ஒரு பரிகாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில ஏதோ தவறுகள் செஞ்சு, பாவங்கள் செஞ்சு இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. நான் எப்பொழுதுமே பண கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு விடிவு காலம் வராதா, நானும் பணக்காரர் ஆக மாட்டேனா, எனக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது என்னாலே முடியாதா, எப்படி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது நாம வாங்கி வந்த வரம் அப்படி, நாம வாங்கி வந்த கர்ம வினை அப்படி. நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் 10வது வீடு, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு மிக மிக முக்கியமானது. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்ன? பணம். அந்த பணம் எங்கேருந்து வருது? நாம செய்யற வேலையில, தொழில இருந்து வருது. அப்ப அந்த இடம், அந்த ஸ்தானம் நமக்கு சிறப்பா இருக்கணும். சிறப்பா இல்லைன்னா பிச்சை கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிரும். சிறப்பா இருந்துன்னா ராஜ வாழ்க்கை தான். ஒருவேளை சிறப்பா இல்லை, நம்ம சூழ்நிலை சரியில்லை, கடன் வாங்கி நிறைய வச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்ககிட்டே போய் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கோம், வரவும் செலவும் சரியா இருக்கு, சேமிக்கவே முடியல, நினைச்சத வாங்க முடியல, ஒரு ஹோட்டல் போனா ஒரு கொட்டா மாதிரி இருக்கிற ஒரு கீத்து போட்ட ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட வேண்டியதா இருக்கு, ஒரு பெட்டி கடையில தான் போய் ஜாமான் வாங்க வேண்டியதா இருக்கு, ஒரு லக்ஸரி லைஃப் அப்படின்னா என்னன்னே வாழ்க்கையில தெரியல. இன்னைக்கும் ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, ஒரு சைக்கிள் இருக்கு வீட்டுல, அதுல தான் போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா நடந்து தான் போறோம். இப்படி பண பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு புரியாது. எல்லாமே கர்ம வினை தான். எல்லாமே நாம வாங்கி வந்த வரம், நம்மளுடைய தலையெழுத்து. ஆனா அதை அப்படியே நம்ம விட்டுற முடியுமா? நாம யாரு? நம்ம சிங்கமாச்ச. விதி போன வழியிலே நம்ம பயணிக்கலாம் முடியாது. நமக்கான வழியை மதியால் நாம செதுக்குவோம். மலை மூடி இருக்க நம்ம பாதையில மழை வந்துருச்சா, எடுங்க, உளிய அடிச்சு உடைங்க, பாதையை உருவாக்குங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வலிமை, இந்த பிரபஞ்சம் கொடுக்கப்பட்ட ஒரு வலிமை. நாம நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கேன், நம்ம மனைவி கூட வச்சிருக்கிற பணத்தை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கேன், கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்போம், ஒரு வேலையில சேர்த்திருப்போம், ஆனா அவங்க சம்பாரிச்சு நமக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்தா அம்மாவுக்கு, இந்த அப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்படும் போது யாராருக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணியிருப்போம், நாம கஷ்டப்படும் போது யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசையா இருக்கும், காலம் முழுவதும் கனவாவே அது போயிடும். ஒரு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கும், காலம் முழுவதும் கனவா போயிடும். அப்படியே பிள்ளைங்க சம்பாரிச்சு சொத்து, வீடு, நிலம் வாங்கினாலும் அங்க போய் உங்களால படுத்து உறங்க முடியாது, நிம்மதியா நாமளும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பரிகாரம்? நண்பர்களே, தோழிகளே, பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். விதியவே நம்ம மதியால மாத்தலாம் அப்படின்னா அந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு புலம்பாம, இதுதான் விதி அப்படின்னு நினைக்காம, ஒரு திங்கட்கிழமை காலையில 6 மணி இல்லைன்னா மாலையில 6 மணிக்கு போய் எங்க போனோம்? முருகன், வள்ளி தெய்வானை இருக்கிற கோவிலுக்கு போங்க. அதாவது குடும்பத்தோட, முருகன் குடும்பத்தோட இருக்கிற கோவிலுக்கு போங்க. காலையில 6 மணி இல்லைன்னா மாலையில 6 to 7 இந்த நேரத்துக்கு போயிட்டு ஒரு சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் எடுத்துட்டு போங்க. கடையில கிடைக்குதே அப்படின்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க. சுத்தமான நெய் வாங்கிட்டு போங்க. அப்படி சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பாருங்க, சுத்தமான பசுமாட்டு நெய் குட் பேபி தயாரிச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, 9043688626. சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படம் இல்லாத நெய்ங்க. இந்த நெய் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அதாவது சாப்பாட்டுக்கும் சரி, கோவில் தீபத்துக்கும் சரி, சுத்தமான நெய். இந்த மாதிரி சுத்தமான நெய்யை பயன்படுத்தும் போது தான் பரிபூரணமான அருள் கிடைக்கும். நம்முடைய அந்த எதுக்கான பரிகாரம் செய்யறோமோ அந்த பரிகாரம் நமக்கு முழுசா கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இப்போ மார்கழி மாதம், தை மாதம்லாம் வந்தாச்சு. நம்ம இனிமே நம்ம வீட்டு வாசல்ல டெய்லி இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவோம், பூஜை அறையில் கோலம் போடுவோம். ரொம்ப பரபரப்பாக இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுற
மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. நீங்கள் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் இதை சொல்லியிருக்கோம். இது வந்து பச்சரிசி மாவால் செய்யக்கூடிய கட்டி. இப்போ எல்லாரும் நம்ம டெய்லியும் அரைச்சி கோலம் போட முடியுமா, கோலம் போடுறதா அப்படின்னு மலைச்சிக்கிட்டு ஒரு பவுடர் வாங்கி கோலம் போட்டு போயிட்டுருக்கோம். எதுக்காக நம்ம கோலம் போடுறோமோ அதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. 1000 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டோம் அப்படின்னா. இதுக்கு மேலே உங்களுக்கு கவலைய வேண்டியதில்லை. ரெடிமேடாகவே இந்த கோலம் மாவு கட்டி, பச்சரிசி மாவால் செய்யக்கூடிய கட்டி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, 9 பூஜை பொருட்கள் இதில் கலந்துருக்காங்க. குட் பேபி கான்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கிங்க. மிக ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். ஒரு கிலோ கட்டி வாங்கினீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்கு போதும். நீங்கள் விடுற அளவை பொறுத்து இருக்குது. வீட்லேயும் சரி, தொழில் இடத்துலையும் சரி, இதற்கான மகத்துவம் ஜோதிட ரீதியாக மிக பெருசுங்க. அன்னதானம் பண்ணுறதும், எறும்பு பூச்சிகள் சாப்பிட்றதுக்கு இந்த கோலம் விடுறதும் ஒன்று. அதாவது ஏழைகளுக்காக ஒரு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது இந்த கோலமாவு கட்டி. சரி, இது மட்டும் இல்லை, பல பூஜை பொருட்கள் எங்கள்கிட்ட இருக்குது, உணவுப் பொருட்கள் இருக்குது, கலப்படம் இல்லாத மூலிகை கலந்த சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, குழந்தைகளுக்காக பல ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்குது. கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த நெய்யை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு முருகன் தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க. நீங்கள் அகல் விளக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, அங்கே ஒரு விளக்கு இருந்துன்னா அங்கே ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அந்த நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு முருகனுக்கு முன்னாடி அமருங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு மந்திரம் சொல்ல, மனசுக்குள்ளார மந்திரத்தை சொல்லுங்க. 1 மணி நேரம் சொல்லுங்க. 6 to 7, காலையில இருந்தாலும் இருக்கலாம், மாலையில இருந்தாலும் இருக்கலாம். 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை இது மாதிரி 1 மணி நேரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் இந்த 27 வாரத்துக்குள்ளார தீரும். அந்த முருகன் கண்டிப்பா தீர்ப்பார். இதெல்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கும். நிறைய பேர் இந்த பரிகாரத்தை சொல்லி அது செஞ்சு எங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையே தீர்ந்துருச்சு, பண பிரச்சனையே தீர்ந்துருச்சு, இன்னைக்கு 10 பவுன் வாங்கி வச்சிருக்கேன், இன்னைக்கு அந்த சொத்தை வாங்கணும், இன்னைக்கு இந்த வீடு கட்டணும், அந்த வாகனத்தை வாங்கணும், என் பிள்ளைங்களை ஜெகஜோதியா கட்டி கொடுத்தோம், ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு இந்த சுப நிகழ்ச்சி பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 27 வாரம் திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. எழுந்து வந்துருங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பண கஷ்டமே இருக்காது. அடுத்தது, ஒரு கோவில் இல்லை, நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், அல்லது எங்களுக்கு இந்த முருகன் தெய்வான கோவில் ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னா கவலையை விடுங்க. உங்க வீட்டில் முருகன் வள்ளி தெய்வான இருக்கிற போட்டோ வச்சுக்குங்க, மாலை போட்டுங்க. வழக்கம் போல தீப தூப ஆராதனை செய்யுங்க. விளக்குல நம்ம சொன்ன மாதிரி சுத்தமான நெய், கலப்படம் இல்லாத நெய். அப்பதான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். கடவுளை அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரும் அலட்சியமா நமக்கு பலனை கொடுப்பார். நெய்யை ஊற்றி வீட்டில் இதே மாதிரியே 6 to 7 ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. 27 வாரம். இதுக்கெல்லாம் நீங்க மலைச்சிங்க அப்படின்னா இதுதான் விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு வாழ்ந்துட்டு போகணும். உங்களுக்கு நல்ல நேரம் பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு நேரம் இன்னும் வரல, நல்ல காலம் இன்னும் வரல, உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரக அமைப்புகள்லாம் சரியில்லை அப்படின்னா இதை நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்க. இது பெரிய கஷ்டமே இல்லை, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்வீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுத்தமான கலப்படம் இல்லாத பசுமாட்டு நெய் கொண்டு தீபம் ஏத்துங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டு வரக்கூடியது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க மீண்டு வந்ததுடைய மிச்சம் தான் இந்த வாழ்க்கை. எத்தனையோ போராட்டங்கள், பிறந்ததிலிருந்து அதுக்கு முன்னாடி கருவிலிருந்து பல போராட்டங்கள், பேசுறதுக்கு முயற்சி பண்ணது, நடக்கிறதுக்கு முயற்சி பண்றது, ஸ்கூல்ல பாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றது, வேலை தேடுறதுக்கு முயற்சி பண்றது, வேலையில முன்னேறதுக்கு முயற்சி பண்றது, இப்படி படிப்படியா போராட்டங்களை சந்தித்து வந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தோல்வி கண்டிப்பா மீண்டு எழ முடியும் அப்படிங்கிறத உங்களோட இயல்பு. இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு அருள் கொடை அப்படின்னு சொல்லலாம். அதனால மீண்டு வந்ததால தான் இந்த வாழ்க்கை. அதனால மீண்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. தோல்வியிலிருந்து மீண்டு வந்தாதான் சாதனை. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க சிவாஜி இல்லைங்க, யாரு? மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து
பார்த்து விடு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. யாரு? போனால் போகட்டும் போடான்னு சொல்றதுக்கு சிவாஜி இல்ல, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இரண்டினில் ஒன்று பார்த்து விடக்கூடிய எம்ஜிஆருங்க. நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் சாதனையும் வரலாறையும் படைப்பீங்க அப்படின்னு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோல அற்புதமான வீடியோல உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.